ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னென்னா எட்டார்ட் ஸ்டார்க்கு. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ராபர்ட் பராத்தின் விண்டர்ஃபெல்லுக்கு வரதை பற்றி தான் சொல்கிறாங்க. ராபர்ட் பராத்தின் ஒரு 300 படை வீரர்களோட விண்டர்ஃபெல்லுக்கு வந்திருக்காரு. நெட் வரவேற்கிறதுக்காக போய் நின்றுட்டுருக்காரு. நெட்டுக்கு இதில் முக்கால்வாசி பேரை தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெய்மி லானிஸ்டர் வராரு. இவர் செர்சி லானிஸ்டரோட பிரதர். அதுக்கப்புறம் சாண்டோர் கிளிக்கேன் அப்படின்ற ஒரு வீரர் வராரு. அதுக்கப்புறம் ஹைட்டாக ஒரு பையன் வரான். நெட் நினச்சிட்ருக்காரு, இவன் தான் போல் முடிசூடப்பட்ட இளவரசன் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் குட்டியாக ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னா டிரியன் லானிஸ்டர். இவர் செர்சி லானிஸ்டரோட தம்பி. அதுக்கப்புறம் பின்னாடி தான் ராபர்ட் வராரு. வந்தது நெட்டை கட்டி பிடிச்சிட்டு 15 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, நீ அப்படியே இருக்க நெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் நெட்டால் அது திரும்ப சொல்ல முடியல. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ராபர்ட் ரொம்ப அழகாக இருந்திருப்பார், க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு. ஆனால் இப்போ வெயிட் போட்டுட்டாரு. இவங்க 2 பேரும் கடைசியாக எப்போ சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி கிரேஜாய் ரெபிலியன் அப்படின்ற வாரில் தான் சந்திச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தியான் கிரேஜாயோட அப்பா அவரோட நாடு ஒரு தனி கிங்டமாக வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாரு. அப்போ தான் இவங்க 2 பேரும் கடைசியாக மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செர்சி லானிஸ்டர் வராங்க. இவங்க எல்லாரையும் ஸ்டார்க்ஸ் ஃபேமிலி வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் பராத்தின் சொல்கிறான், என்னை அங்கே கூட்டிகிட்டு போனேட்டு நான் என்னோட மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். எங்கன்னா லியானா ஸ்டார்க்கு புதைச்ச இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக சொல்கிறான். உடனே செர்சி தடுக்கிறா. வந்தது எதுக்கு அங்கே போய்கிட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராபர்ட் பராத்தின் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இவ்வளோ தூரம் வந்ததில்ல, ஸோ நீங்கள் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு நெட்டை ராபர்ட் கூட்டிகிட்டு போகிறான். செர்சி லானிஸ்டரை ஜெய்மி லானிஸ்டரை கையை பிடிச்சிட்டு அந்த கோட்டைக்குள்ள கூட்டிகிட்டு போகிறான். லியானா ஸ்டார்க்கு எங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல தான் புதைச்சிருக்காங்க. அங்கே தான் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. நெட் முன்னாடி விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். பின்னாடி ராபர்ட் வந்துட்டுருக்கான். இப்போ சம்மர் நடக்குது. ஆனால் அந்த சம்மரே ரொம்ப கோல்டாக தான் இருக்குது. அந்த குகைக்குள்ளே போகும்போது ராபர்ட் அங்கே இருக்க பாறையில் கை வைக்கிறான். உடனே கை வலிக்கிட்டு போயிடுது. உடனே ராபர்ட் கேட்குறான், இந்த சம்மரே இவ்வளோ கொடூரமாக இருக்கே, இந்த விண்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டுக்கிட்ட கேட்குறான். அதுக்கு நெட் சொல்கிறான், விண்டர்லாம் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டார்க்ஸ்லாம் தாங்கிடுவோம், எங்களால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ராபர்ட் நீ கிங்ஸ் லேண்டிங் வா, அங்கே சம்மரை என்ஜாய் பண்ணு, அங்கே ஃப்ரூட்ஸ்லாம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா, நீ பேசாமல் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் லியானா இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. லியானாவை எங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அண்ணா பக்கத்துலேயே அவங்க அப்பா பக்கத்துலேயே தான் புதைச்சிருப்பாங்க. நெட்டுக்கு ஒரு அண்ணா இருந்திருப்பான். அவன் பேர் பிராண்டன் ஸ்டார்க். அவனோட 20 வயசுலேயே அவன் இறந்து போயிருப்பான். இவனை யார் கொண்டு இருப்பா அப்படின்னா ஏரி ஸ்டார்க் தான் கொண்டு இருப்பான். இவர் தான் கேட்லினை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. இவர் இறந்தனால தான் நெட் கல்யாணம் பண்ணியிருப்பான். இவர் அவங்க அப்பா கண்ணு முன்னாடி கொண்டு இருப்பான் ஏரி ஸ்டார்க்கேரியன். அதுக்கப்புறம் லியானா ஸ்டார்க்ஸ் ஆகும்போது அவளுக்கு 16 வயசு தான் இருந்திருக்கும். நெட்டுக்கு லியானா ஸ்டார்க்கை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே ராபர்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ராபர்ட் கேட்குறான், ஏன் இவளை இந்த மாதிரி ஒரு இருட்டான இடத்துல புதைச்சிருக்க, இவளை ஒரு மலைக்கு உச்சியில் ஒரு அழகான மரத்துக்கு இல்லை சூரியன் ஒளி படுற மாதிரி இடத்துல புதைக்கணும், அதுதான் அவளுக்கு தகுந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ராபர்ட். அதுக்கு நெட் ஏன்னா அவள் ஸ்டார்க், அவளோட இடம் இந்த விண்டர்ஃபெல் தான். அது மட்டும் இல்லாமல் அவள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா. அவளோட கடைசி நிமிடத்தில் என்கிட்ட சத்தியம் வாங்கினா அவளை வீட்டுக்கு கூட்டு போக சொன்னான். அந்த ஃபீவர்னால அவளோட உடல்நிலை வாய்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் நான் சத்தியம் பண்ணதுக்கப்புறம் அவள் முகத்தில் ஒரு பெரிய ஸ்மைல் இருந்தது. நான் அவள் சாக போகிறான்னு தெரிஞ்சு அவள் சிரிச்சா. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது ராபர்ட் அப்படின்னு நெட் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ராபர்ட் சொல்கிறான், நான் லியானா கிட்ட சத்தியம் பண்ணேன், ரேகாரை கொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நெட் நீங்கள் தான் கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராபர்ட் அவனுக்கு அது பத்தாது, அவனை என் கனவுல நான் தினமும் கொன்னுக்கிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் அவனுக்கு இன்னமும் பத்தாது, அவனை நான் இன்னமும் பல தடவை கொன்னாலும் எனக்கு கோபம் தீராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நெட் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். உடனே டாபிக் மாற்றுறதுக்காக ஜான் ஆரின் எப்படி இறந்து போனார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ராபர்ட் எனக்கும் தெரியல, நல்லா தான் இருந்தார், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ சீக்கிரமாக நோய்வாய்ப்பட்டு இறக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நெட் கேட்லின் சிஸ்டர் பற்றி கேட்குறான். கேட்லின் சிஸ்டர் பேர் லைசா. லைசா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்க பையனை கூட்டிகிட்டு ஈரிக்கே போயிட்டா அப்படின்னு ராபர்ட் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனை வளர்க்கும் பொறுப்பை நான் டைவின் லானிஸ்டர்ஸ் கொடுத்துருந்தேன், அதையும் பொருட்படுத்தாமல் அவன் பையனை கூட்டிகிட்டு போயிட்டா, என்னால் எப்படி அவனை ஒரு பொண்ணுக்கிட்ட வளர அனுமதிக்க முடியும் அப்படின்னு ராபர்ட் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு நெட் நான் அவனை வளர்க்குற பொறுப்பை ஏற்றுக்கிறேன், நான் அவனோட பெரியப்பா, நான் இந்த லானிஸ்டர்ஸை விட நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ராபர்ட்
இல்லை இது வந்து ரொம்ப லேட்டு, நான் வந்து டைமின் லானிஸ்டர்ஸ்ட்டை வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுத்துட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ராபர்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஜான் ஆரனுக்கு வந்து பிரதர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அவனோட பையனை வந்து ஒரு பொண்ணு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து இன்னொரு ஹவுஸ் கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து லானிஸ்டர்ஸ் கிட்ட அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ராபர்ட் வந்து கேட்குறான், நான் ஏன் வந்து விண்டர்ஃபெல்லுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் நெட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நெட் வந்து வாலில் வந்து சோல்ஜர்ஸ்லாம் கம்மியாகிட்டே இருக்காங்களா, அதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். இல்லை, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீ வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்காக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டுக்கிட்ட வந்து கேட்குறான். இந்த ஹேண்ட் ஆஃப் த கிங்னா வந்து மன்னருக்கு வந்து அடுத்த பதவி. மன்னர் இல்லைன்னா வந்து எல்லா முடிவுகளையும் இந்த வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங் தான் வந்து எடுப்பாங்க. இந்த பதவியில் முன்னாடி யார் இருந்தாருன்னா வந்து ஜான் ஆரன் தான் இருந்தார். இப்போ அவர் இறந்து போன காரணத்தினால வந்து நெட்கிட்ட வந்து இந்த பதவியை ஏற்றுக்க சொல்லி ராபர்ட் வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ராபர்ட் வந்து சொல்கிறாரு, நான் பலமுறை வந்து யோசிச்சுட்ருக்கேன், அந்த ரேகாரோட நடந்த போரில் நம்ம தோத்தே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அந்த போரில் ஜெயிக்கிறத விட இந்த வெஸ்ட்ரோஸ் ஆள்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ வந்து அந்த போரில் வந்து எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, இப்போ இந்த வெஸ்ட்ரோஸ் ஆள்றதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து நெட்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு நெட் வந்து நான் ஒருத்தில்லை மண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் வந்து உனக்கு பெருமைக்காகலாம் இந்த பதவியை கொடுக்கல, நான் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கணும், நீ வந்து இந்த நாட்டை பார்த்துக்கோ, அதுக்காக தான் உனக்கு இந்த பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு ராபர்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லியானாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் ஆகிருப்போம். இப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு வந்து பொண்ணு இருக்கா, எனக்கு வந்து பையன் இருக்கான், நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகிக்கலாம் அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து நெட் வந்து சான்சாக்கு வந்து 11 வயசு தானே ஆகுது அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம், ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. நெட்டுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறேனே தெரில. உடனே வந்து நான் என் ஒய்ஃப் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து இந்த வெஸ்ட் ரோஸ்லேயே வந்து பொறுமை எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால வந்து நீ சீக்கிரமாக வந்து உன் பதிலை சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ நெட் வந்து அந்த குகையை பார்க்குறாரு. அந்த குகையில் வந்து இறந்தவங்கள வந்து அவர் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏதோ அவருக்கு தப்பாக நடக்க போகுது அப்படின்றது மட்டும் அவருக்கு ஃபீல் ஆகுது. இதை விட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரில் வந்து புக்குக்கும் சீரீஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.